எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, தைராய்டு கட்டிகள். கழுத்து வீங்கி இருக்கும். அவங்களுக்கு தைராய்டு கட்டிகள் இருக்கிறத கண்டறியலாம். கேன்சராகவும் இருக்கலாம், இல்லை நான் கேன்சராகவும் இருக்கலாம். நார்மல் கட்டியாகவும் கேன்சர் கட்டியாகவும் ஃபர்ஸ்ட் வித்தியாசப்படுத்தணும். இதுக்கு ஒரு சின்ன நீடில் டெஸ்ட், எஃப்என்இசின்னு சொல்ற நீடில் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்டறிய முடியும். கேன்சர் கட்டியா இருக்கிற பட்சத்தில் தைராய்டை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் கேன்சர் கட்டியா இருக்க பட்சத்தில் சர்ஜரி பண்ணி தைராய்டு கட்டியை ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம லைஃப் லாங் தைராய்டு ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சர்ஜரி பண்ணுறப்போ பேசுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஒரு கட்டி சாதாரண கட்டியாக இருக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். பட் பேஷண்ட்டுக்கு அது காஸ்மெட்டிக் இல்லைனா அது பக்கத்தில் இருக்க மூச்சுக்குழாயோ இல்லை உணவு குழாயோ அழுத்துனுச்சு அப்படின்னா இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி மூலமாக கட்டி சிறுசாக இருக்கிற பட்சத்தில் சின்ன நீடில் அந்த தைராய்டு கட்டிக்குள்ளே செலுத்தி மைக்ரோ அப்ளேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணுறது மூலமாக லோக்கல் அனஸ்தீசியாவில் அந்த கட்டியை அப்படியே சுருக்கிற முடியும். பேஷண்ட்டுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கும். நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்களோட வேலையை பண்ண முடியும். பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் தைராய்டு டேப்லெட்ஸ் எடுக்க தேவையில்லை. வாய்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராது. பெரிய ஸ்காரை அவாய்ட் பண்ணலாம். பட் ஒரு சிலருக்கு நிறைய தைராய்டு கட்டிகள் இருக்கும். தைராய்டு ஹார்மோனும் ரொம்ப அளவுக்கு அதிகமாகி உடம்புல பல்வேறு மாற்றங்கள் ஏற்படலாம். அவங்களுக்கு சர்ஜரி இஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். பட் ஒரு சிலரால் ஏதாவது கான்ட்ராண்டிகேஷனால சர்ஜரி பண்ண முடியலன்னா தைராய்டு ஆர்டரி எம்பலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி தைராய்டு கட்டிகளுக்கு போகக்கூடிய அளவுக்கு அதிகமான ரத்த ஓட்டத்தை பார்த்தோன்னா மருந்து துகள்களை செலுத்தி அடைக்கிறது மூலமாக இன்டர்வென்ஷன் ரேடியாலஜியில் தைராய்டு கட்டிகளுக்கு நம்ம தீர்வு காண முடியும்.